திருமணம் புனிதமான ஓர் உறவு என்று சொன்னாலும் இன்றைக்கு நடைமுறையில் அதை காப்பாற்றி மிக நீண்ட காலம் இல்லறத்தை கொண்டு செலுத்துவதற்கு நிறைய திறமைகள் தேவைப்படுகின்றன. பெண்கள் கல்வி, வேலை, பொருளாதார சுயச்சார்பு இவையெல்லாம் பெற்றுவிட்டதால் சிக்கல் வளர்ந்து விட்டது என்று சிலர் கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல, சூழ்நிலை, காலம் எல்லாமே மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கல்வி வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்பது. நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கு வெவ்வேறு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஆனால் வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்கு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றன? அதை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் திருமணம் ஏன், எதற்கு, எப்படி என்ற முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதையும் அதை கொண்டு செலுத்துவதற்கு என்னென்ன திறமைகள் தேவை என்பதையும் குறித்த ஒரு சிந்தனையை இந்த வகுப்பின் மூலம் நாங்கள் பதிவு செய்கிறோம். சரியாக சொல்வதென்றால், ஜோடி சேர்க்கிற போது உறவு கெடக்கூடாது, பணம் கெட்டுவிடக்கூடாது, நம்முடைய பணம் இந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பம் நம்முடைய பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கணக்கு பார்த்து திருமணம் செய்கிறார்கள். அது முக்கியமல்ல. ஒரு வேடிக்கையாக பழைய கதை சொல்வார்கள். எலியையும் தவளையையும் இணை சேர்த்து கயிற்றிலே கட்டி வைத்தால் என்னாகும்? தவளை தண்ணீரை நோக்கி இழுக்கும், எலி வெளியில் வந்தால்தான் பிழைக்கும். ஒரு வேகத்தில் தவளை இழுத்தது என்று சொன்னால் தண்ணீருக்குள் நனைந்த எலி அவ்வளவுதான், கதை கந்தலாகிவிடும். எலி மேல் நோக்கி இழுத்து தவளை வெளியில் வருகிறது என்றால் எங்கோ இருக்கிற ஒரு காக்கை, ஆஹா, காம்போ என்ற பேக்கிங்கில் நமக்கு 2 பொருள் உணவாக கிடைத்திருக்கிறது என்று எலியை தின்னு வந்து தவளையையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போய்விடும். எனவே தவறான திருமண சேர்க்கை ஆபத்தில் போய் முடிகிறது. திருமண வாழ்க்கை சரியாக நடத்தவில்லை என்றால் ஒரு கோயில், புனிதமான ஒரு கோயில் வீணாக போய்விடுகிறது. எனவே இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு கல்வியாக இந்த திருமணம் ஏன், எதற்கு, எப்படி என்ற பயிலரங்கு பல அறிஞர்கள் துணையோடு மக்களுக்கு வழங்கப்படுகிறது. பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற விவரங்கள் இருக்கின்றன. தொடர்பு கொண்டு அந்த இமெயிலோடு அல்லது தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் சேர்ந்து படிப்பதற்கு முயற்சி செய்யலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்க. இப்படி சொல்லட்டுமா, நான் 100% அப்படின்ற நினைப்பு இருந்தால் நம்ம கல்யாணமே பண்ணிக்கூடாது. ஐ ஆம் ஒன்லி 50%, ஐ நீட் அனதர் 50% தாட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் கல்யாணமே பண்ணணும். நான் 100% அப்படின்ற ஐடியா வந்தா யுவர் அன்ஃபிட் ஃபார் மேரேஜ். ஏன் நான் தான் 100% இருக்கிறேன், நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதா அப்படிங்கிற கேள்வி எத்தனை பேர் கேட்பாங்க. நீ இல்லாட்டி என்னால் வாழ முடியாதான்? இந்த கேள்வி உருவாகக்கூடிய மனோநிலையில் இருந்தாலேயே அவர்களால் இல்லறத்தில் வாழ முடியாது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா அப்படின்ட்டா அவர் எப்படி வாழ முடியும்? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அந்த தாம்பத்தியம், அந்த குடும்பம் கொண்டு செலுத்த முடியும். அந்த கான்செப்டை தானே நம்ம அர்த்தநாரீஸ்வரர்னு கொண்டாந்து வச்சோம். ஒரு பாதி தான் நீ ஒன்லி, அதான் பெட்டர் ஆஃப் இங்கிலீஷில் சொல்லி பார்த்தா ஒரு பாதி தான், நாம ஒரு பாதி அவங்க ஒரு பாதி, செம்பாதின்னு தமிழ் அழகாக சொன்னான். அது செம்பாதி, சிறந்த பாதி அப்படின்னு ஒரு வகுப்பு பிரித்து வச்சான். ஸோ நான் 100%ங்கிற தாட் வந்துட்டா அவர்களால் தொடர்ந்து அதை கொண்டு செலுத்த முடியாது. வரலொட்டி ரங்கசாமி நல்ல எழுத்தாளர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், கேட்டிருக்கலாம் நீங்கள். அவர் ஒரு முறை ஒரு அழகான இந்த மேரேஜை பற்றி ஒரு செய்தி எழுதியிருந்தார். எனக்கு படித்த நினைவு இருக்குது எனக்கு. வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை 2 வகையாக சொல்லலாம். ஒன்று கவிதை முடிவுகள், மற்றவை சிற்ப முடிவுகள். டெசிஷன் மேக்கிங்கில் சில சிற்ப முடிவுகள்னு ஒன்று இருக்குது, கவிதை முடிவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அவர். பெர்னாட் ஷா என்ன பண்ணாராம், அவருடைய நண்பர் ஒருத்தரை பார்க்க போயிருந்தாராம். அவர் ஒரு மிகப்பெரிய சிற்பி, அவருடைய நண்பர். பொதுவாக பெர்னாட் ஷாக்கு நண்பர்களே இருக்க முடியாது, தப்பி தவறி அவருக்கு ஏதோ ஒரு நண்பர் இருந்திருக்கிறார் போல் இருக்கு. அந்த நண்பரை பார்க்க போயிருந்திருக்கிறார். எவ்வளோ நண்பரையும் பகைவராக்கணும்னா பெர்னாட் ஷா மாதிரி வேறு யாராலையும் முடியாது, ரொம்ப சுலபத்தில் ஆக்கிடுவார் எந்த நண்பரையுமே. பெர்னாட் ஷா ஒரு நண்பர் போயிருக்கார். அவர் ஒரு பெரிய சிற்பி. பெரிய பாறாங்கல் ஒன்று அந்த இடத்துல கிடக்குது. அதை பார்த்த உடனே ஷா கேட்டாராம்,
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தபோது இந்த கல் இங்கே இருந்தது, 6 மாதம் முன்னாடி வந்தபோது இந்த கல் இங்கே இருந்தது, நீ இது என்ன பண்ணுற ஐடியாவில் இந்த கல்லை இந்த இடத்துல வச்சுருக்கிற அப்படின்னு. இல்லை, அது இன்னும் முடிவாகலை, யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த கல்லை என்ன பண்ணணும், எப்படி சிற்பம் என்ன செலவு பண்ணணும் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். எவ்வளோ நாள் யோசிப்பேன் தெரியல, எனக்கு சரியான விடை கிடைக்கிற வரைக்கும் நான் யோசிக்கணும், இந்த கல்லில் என்ன சிற்பம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஜென்னில் ரொம்ப அழகாக சொல்லுவான். அந்த கல்லே சொல்லும், என்னை இதுவா ஆக்குன்னு சொல்லும் அப்படிமா ஜென்னில். அந்த கல் பேசுமா, என்னை வந்து இதுவா ஆக்கிறேன் அப்படின்னு, அப்போ தான் நான் பண்ணுவேன்பாங்க ஜென் துறவிகள். இவன் சொல்கிறான், அந்த கல்லை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன முடிவுக்கு வரல, அது என்ன பண்ணணும் அப்படின்னு. பெர்னாட் ஷா சொன்னார், என்ன இப்படி யோசிக்கிறது, ஒரு நாள் யோசிக்கலாம், ஒரு வாரம் யோசிக்கலாம். நான்லாம் எப்படி நான் யோசிப்பேன், எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் அவ்வளோதான் யோசிப்பேன், அப்புறம் முடிவு எடுத்துருவேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் எத்தனை புத்தகம் எழுட்டேன் தெரியுமா, எத்தனை புக்கு எழுட்டேன் தெரியுமா, எவ்வளவு கட்டுரை எழுட்டேன் தெரியுமா, எவ்வளவு கவிதை எழுட்டேன் தெரியுமா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. நீ ஒரு வருஷமா அந்த கல்லை வச்சுட்டு உட்காந்துருக்கிறியே என்ன. அப்போ அந்த சிற்பி சொன்னாராம், கொஞ்சம் அவசரப்படாத, நீ ஒரு காயத்தை எடுப்ப, நீ எழுதுவ, சரியா வரையாட்டி கிழிச்சு போட்டுருவேன், இது வேண்டாம் அப்படின்னு கசக்கி குப்பத்தொட்டில் தூக்கி போட்டுருவேன். நீ இன்னொன்று எழுதி பார்ப்பேன், சரியா வரல அப்படின்னா வேணாம் அப்படின்னு போடுவேன், காயத்தை கசக்கி போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். நான் இந்த கல்லை இந்த செலவு பண்ணலான்னு பாதியில் என் முடிவை மாற்ற முடியுமா, இது சரியா வரலன்னு தூக்கி போட முடியுமா. நீ என்ன ஒரு 10 கிராம் வெயிட் உள்ள பேப்பரை தூக்கி போடுவேன், இது எத்தனை டன் தெரியுமா, இதனுடைய விலை என்ன தெரியுமா. இந்த கல்லை பொறுத்த அளவில் எனக்கு ஒரு கிளியரான ஒரு முடிவு வராமல் நான் இதில் கை வைக்கவே முடியாது. ஆனால் பேப்பரில் கை வச்சு எழுத ஆரம்பிக்கலாம், உனக்கு சரியான முடிவு வரலன்னா பரவாயில்ல, நீ தூக்கி கூட போட்டுடலாம், முடிவை மாற்றிக்கலாம், எழுதுறதை கூட கிழிச்சுடலாம். அது மாதிரி கவிதை முடிவுகள் என்று வாழ்க்கையில் சில இருக்கின்றன, சிற்ப முடிவுகள் என்று வாழ்க்கையில் சில இருக்கின்றன. கவிதை முடிவுகள் மாற்றிக்கொள்ளக்கூடியவை, சிற்ப முடிவுகள் மாற்றவே முடியாதவை. திருமணம் சிற்ப முடிவு அப்படின்னு அந்த அந்த மனசுல நம்ம கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அது கவிதை முடிவல்ல, சிற்ப முடிவு. இந்த செஷன்ஸ் தேவை இல்லை, இந்த மாதிரியான வாழ்க்கை முறை தேவை, அணுகுமுறை தேவைன்னு கேட்டப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு சில காரணங்கள் சொன்னீங்க. எல்லாரும் சொன்ன காரணத்துலையும் ஒரு விஷயம்தான் ஒற்றுமையாக இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே என்ன தேவை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் இது மட்டும் வாழ்க்கையை கவர்ன் பண்ணுறது இல்லை. அநேகமான பிரச்சனைகள் 95% மேலே நான் பார்த்த விஷயங்களில் 95% மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா அவங்களோட என்விரான்மெண்டல் கண்டிஷன். என்விரான்மெண்டல் கண்டிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணவனால் மனைவிக்கோ மனைவினால் கணவனுக்கோ நேரடி பிரச்சனைகள்ங்கிறது சில விஷயங்களில் தான் வரலாம். ஒன்று அவர்களோட அடிப்படை புரிதலில் இருக்கலாம், உடல் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் பாதி பிரச்சனை வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வரும். குழந்தைங்க வளர்ந்து வரும்போது அவங்கள வளர்க்க முடியல, இல்லை பேரண்ட்ஸு இந்த கோவத்தை அக்ரிவேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வார்த்தை ரொம்ப காமனான வார்த்தை, கணவன் இடத்துலையும் சரி மனைவி இடத்துலையும் சரி, உங்கள் அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணாலும் அது ஒரு பிரச்சனையில் தான் முடியும். அப்போது குடும்பம் அப்படிங்கிறது நம்ம 2 பேர் இன்றைக்கி ஜாயிண்ட் ஃபேமிலினா கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறதே ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற மாதிரி ஆயிடுது. பட் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய யாரால என்னென்ன டிசைனாக ப்ராப்ளம் வருங்கிறத நம்ம யூகிக்கணும். பல கல்யாணங்களில் விட்டு போகக்கூடிய விஷயம் நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நாங்கள் அது என்ன சொல்ல ரூட் காஸ் மேப்புன்னு சொல்லுவோம், அது போட்டு பார்த்தா பாதி இடங்களில் அவங்க இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு படாடாபங்களை பார்த்து தீர்மானிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே அதை மேட்ச் பண்ணுற ப்ராசஸாக தான் இருக்குது. பெற்றவர்கள் இந்த நேரத்தில் ஒரு அவசரப்பட்டோ இல்லை பிள்ளைகளோட வற்புறுத்தல்னால எடுக்கக்கூடிய அவசரமான விஷயங்களை இதை சரி கட்டி கொண்டு போகிறது தான் இந்த கல்யாண வாழ்க்கையை அமையுதே தவிர வாழக்கூடிய வாழ்க்கையை அமையலை. வர பாதி பிரச்சனைக்கு காரணமே இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே மனைவி செய்யணும், செஞ்சு வைக்கலைன்னா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். கணவன் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சண்டே பொறுமையாக உட்காந்து நம்ம இதெல்லாம் பிரித்து பார்க்கலாமா, பண்ண முடியுமான்னு நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சண்டே நம்ம அவுட்டிங் போகணும். ஸோ இப்படி பல நேரங்களில் பிரச்சனைகள் வரும். உலகத்துல தோன்றின எல்லா உயிரினங்களுக்குமே அடிப்படை நோக்கம் 2 தான். ஒன்னு இறை தேடுதல், இன்னொன்னு இனப்பெருக்கம். ஏறத்தாழ 87 லட்சம் உயிரினங்கள் இந்த பூமியில இருக்குதான் ஏறத்தாழ. அதுல கடைசி வரிசையில வந்த இனம் தான் மனித இனம்.
ஆனா மனித இனம் மட்டும் இறை தேடுதல், இனப்பெருக்கம், அதையும் தாண்டி அது உயர்ந்த இனம், அது சிறந்த இனம் அப்படின்னு மனித இனத்தை மட்டும் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மனித இனத்தில் மட்டும்தான் இந்த இறை தேடுவதையும் இனப்பெருக்கத்தையும் தாண்டி ஒரு பகுத்தறிவு இருக்கிறது, பண்பாட்டு வளர்ச்சி இருக்கிறது, அந்த வளர்ச்சியை நோக்கிய தொடர்ச்சி இருக்கிறது. அதுதான் மனித இனத்தை மற்ற உயிரினங்களை விட பெரியதாக சிறந்ததாக காட்டிக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு சிங்கமும் ஒரு வயசான சிங்கத்தை குகையில படுக்க வச்சு ஒரு டாக்டரை கூட்டு வந்து அவருக்கு மருத்துவம் பாருங்க, எங்க அப்பா சிங்கம்னு சொன்னதே கிடையாது. எந்த ஒரு மருமக சிங்கமும் எங்க மாமியார் சிங்கத்துக்கு ரொம்ப முடியல, நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து இந்த சீரியலை கேட்டுக்கிறேன்க்கா அப்படின்னு இன்னொரு தோழி சிங்கத்திட்ட சொல்றதா நடக்கவே நடக்காது. ஒரு முள்ளமன்றியெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுறான், இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் சரியாகும், உங்க ஏரியால நல்ல முள்ளு உள்ள பெண் பன்றியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு தரகரை போய் பார்த்து பேசாது. ஒரு 10 நாய்கள் ஒண்ணு சேர்ந்து பக்கத்து தெருவில் உள்ள நாயை சொல்லாம என்னால விடவே முடியாது. ஏன்னா நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றேன், எப்பயுமே எனக்கு நன்றி உணர்வு அதிகம். ஒரு நாயெல்லாம் சேர்ந்து பக்கத்து தெருவில் உள்ள நாய்கிட்ட போய், எங்கள் மகன் நாய்க்கு நாங்கள் வந்து பொண்ணு பார்த்துருக்குறோம், அடுத்த வாரம் இத்தனாம் தேதி இந்த மண்டபத்தில் திருமணம் வச்சுருக்குறோம், அவங்க எப்படி ஃபேமிலி, நல்ல வவ்வல் ஃபேமிலியாக அவங்க இருக்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் லொல்லல் ஃபேமிலியாக இருக்கிறதுனால எங்களுக்குள்ளே செட் ஆயிடுச்சு, நீங்கள் வல்வல்னு வந்து சேர்ந்துருங்க, லேட் ஆகிடாதீங்க, இப்போ எச்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு எங்கேயாவது நாய்கள்லாம் கூடி திருமண ஏற்பாடு பேசுமா? நடக்கவே நடக்காது. ஆனால் மனித குலத்தில் மட்டும் இந்த திருமண அமைப்பு என்பது மிகவும் அழகாக சாத்தியமானதாக இருக்கிறது. 2 பேர் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை பேரு உழைக்கிறாங்க, எத்தனை பேர் அதுக்கு வருகை தர்றாங்க, எத்தனை பேர் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்ப 2 பேர் கொண்ட ஒரு நிகழ்வுக்கு 2 குடும்பம் சார்ந்த உறவு, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, பெரியமா, பெரியப்பா, மச்சினை, கொழுந்தியான்னு அத்துணை மனித உறவுகளையும் பின்னி பிணைந்து ஒரு மனித சங்கிலியாக உருவெடுக்கக்கூடியதுதான் இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம ஆழ் மனசுல அழுத்தமா பதிவு செஞ்சுக்கணும். நம்மளுடைய உறவுகளுக்குள்ள, முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதனால பரமன் வருது? அவரு வெளியில இருக்க கோவத்தை என்கிட்ட வந்து காமிக்கிறாரு, வீட்டுக்குள்ள வரும்போது அவன் முடிவு எடுத்துட்டு வந்தானா, இன்னைக்கு ஃபுல் கோவத்துல இருக்கான், இன்னைக்கு நான் வீட்டுல போய் காமிக்க போறேன், எப்படி அப்படியே வந்தான். அவன் வீட்டுக்குள்ள வரும்போது சிரிச்சிட்டே வரான், ஹாய் அப்படிங்கிறான். இன்ஃபேக்ட் வந்து கதவு பெல்ல திறக்கிறான், இந்த அம்மா வந்து திறக்கும், அதாவது உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி உள்ள வர. அது வரும்போது அவன் யோசிச்சே வரான், என்னடா அது காலில் போகும்போது நல்லதானே இருந்தா, இப்ப வரும்போது எப்படி, ஒருவேளை அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்குமோ, அவனுக்கு 1000 பிரச்சனை புரிஞ்சு கொடுத்து தெரியாம தானே பண்ணோம். இவ்வளவு பிரச்சனைகளோட வரான், வீட்டுக்கு வர்றவன் காஃபி குடிக்கும்போது நல்லா இருக்கான், சிரிக்கிறான், நிறைய விஷயத்த பேசுறான். அப்ப என்ன பண்ணும், ஏதோ ஒன்று நான் பேசினேன், அந்த நான் பேசின ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள எதையோ ட்ரிகர் பண்ணுச்சு, அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன், அதுக்கு நீ ஒண்ணு பண்ண. அப்ப என்ன பண்ணுவான், பிரச்சனைனால அல்ல, பிரச்சனையின் போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை வைத்தே மக்கள் என்னை நோக்கி வருகிறார்கள் என்று என்னிடமிருந்து விலகிச் செல்கிறார்கள். It's not the problem. How I behave during that problem that makes somebody come closer to me or go away from me. அப்ப என்ன பண்ணணும் செய்யணும், தப்புனா ஒத்துக்கணும், மேட்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது, பெரிய விஷயங்களே கிடையாது. சரி, திருமண வாழ்க்கைங்கிறது என்ன பரமன், நீங்க சொல்லுங்களேன். 2 மனுஷங்க ஒன்னா செஞ்சா பிரச்சனை வருமா வராதா சொல்லுங்க? ஃப்ரெண்டு வருமா? வரும். என்ன பரமன் சொல்ற, எனக்கு எங்க அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடே வந்தது கிடையாது, எனக்கு என் மனைவிக்கும் கருத்து வேறுபாடே வந்தது கிடையாது, எனக்கு என் பார்ட்னருக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. 3 காரணம் தான் இருக்கும். ஆப்ஷன் நம்பர் 1, உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க போய் சொல்றீங்க. ஆப்ஷன் நம்பர் 2, உங்களை யாரோ ஒருத்தர் கடவுள். ஆப்ஷன் நம்பர் 3, 2மே லூசு. If 2 intelligence are together, there will be a difference of opinion. 2 பேரு கருத்து, 2 மனிதர்கள் இருந்தாங்கன்னா, 2 இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பரம நடக்கும், கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடை நான் எப்படி கையாள்கிறேன் அப்படிங்கறத உறவு, அப்படிங்கறத ஒரு. அப்ப என்ன பரம, பிரச்சனைனால இல்ல, பிரச்சனையின் போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன் அப்படிங்கறத வச்சுதான் என்னோட வாழ்க்கை. திருமணம் என்பது பெர்செப்ஷன், நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன். இது எப்படி பரம, நான் ஒரு தனி உலகத்துல இதை வேற மாதிரி புரிஞ்சிட்டு வாழறான், அவன் வேற மாதிரி புரிஞ்சிட்டு வாழறான். நான் உள்ளே என்ன வைத்திருக்கிறேன், என்ன நினைக்கிறேன் எப்ப தெரியும், நான் பேசினாதான் புரியும். பரம பேசாம புரியாது. பேசினாலே புரிந்து கொள்ளாத உலகத்தில் பேசாமலே புரிந்து கொள்ள வேண்டும். யாரு பரமன்? பேதை, பேதமை, பேத கூட இல்ல, பேதமை. பேசிதான் புரிய வைக்கணும். அப்படின்னா எப்படி, எனக்கு இதான் வேணுங்கிறத சொல்லணும், சொல்லலன்னா முடியாது, ஒண்ணும் இல்லை.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஓகே, சனிக்கிழமை சாயந்தரம் இது ஆஃபீஸ்ல இருந்து வரும். இது அப்படின்னு சொல்றது எது பர்மனன்ட்? கிரகம். ஒரு கிரகம் ஆஃபீஸ்ல இருந்து வரும். வந்த உடனே பெல் அடிச்சு இது வரும். இப்படியே உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிட்டு இப்படி உட்காரும். தட்டு வச்சிருவாங்க, இப்படியே உட்காந்துருக்கும். பாத்துறீங்களா? டிவியை பார்த்துக்கிட்டு தட்டு முன்னாடி வச்சிருப்பாங்க, தட்டை பக்காது இப்படி இப்படி தட்டிட்டே இருக்கும். வலையப்பட்டி தவில் இருக்கு, இப்படி தட்டிட்டே இருக்கும். அந்த அம்மா கொண்டு வந்து எதையோ ஒன்று போடும், தோசையோ சப்பாத்தியோ அந்த வீட்டில் எது பண்ணாங்களோ போடும். இப்படி பார்க்கும், தோசை 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 தோசை. மனுஷனுக்கு நாக்கு செத்து போச்சு இதை சாப்பிட்டு சாப்பிட்டு. உன் வயிற்ற பார்த்தா நாக்கு செத்த மாதிரி தெரியலையே. நீ பாத்தீங்களா? ஒரு சிலது இருக்கும். இப்ப என்ன பண்ணணும் சொல்ல வர? உனக்கு தோசை பிடிக்கல, பைக் எடுத்துட்டு ஊருக்கே கேட்கற மாதிரி ஹார்ன் அடிச்சு கை பாத்துறீங்களா? ஒரு சிலது கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர் கீன்னு ஹார்ன் அடிக்கும். மேலேருந்து அந்த அம்மா எட்டி பாக்குறதுக்கு. நடுவில் குருவி பறக்கும், காக்கா பறக்கும். அந்த வீட்டுல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா அப்படிம்பாரு. எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் அது சொல்லும், போனல போகும்போதே சனிக்கிழமை சாயந்தரம் அன்னைக்கு நான் திரும்பி வருவேன், எனக்கு தோசை வேணாம், எனக்கு 7 சுவை ஊத்தாப்பு வேணும், எனக்கு பிரியாணி வேணும் சொல்லிட்டு போலாமா இல்லையா? ஏன்னா சொன்னாதான் தெரியும், இல்ல அவங்களா புரிஞ்சுக்கணும். நீ தோசை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு 7 தோசையை மடிச்சு மடிச்சு உள்ள தள்ளுறத பார்த்தோன்னே அந்த அம்மா நினைச்சிச்சு இவனுக்கு தான் பிடிக்கும் போல இருக்கு. இது 1. 2, அந்த அம்மா கேட்கும், ஏங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? எதுனா செய். யார் சொன்னது? என்ன? எனக்கு தோசை வேணும் சொல்லு, எனக்கு இதான் வேணும்னு சொல்லு. பரவாயில்ல, அவங்களா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் ஆகும்.